ஆஸ்ட்ரோ டிவி ஆதிய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கு ஜனவரி 20 முதல் சனி பகவான் தனது சுயசாரத்தில் செல்வதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள், என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் கும்பராசிக்காரர்களுக்கு பாத சனி காலம். அதே போல குரு பகவான் பாருங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல மிக வலுவாக தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதே போல ராசிக்குள்ள ராகு பகவானும் 7ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு அதிபதியாகவும் 12ஆம் அதிபதியாகவும் வரக்கூடியவர். அப்போ சனி பகவான் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி 2ஆம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்கிறார். ஆனால் தனது சொந்த நட்சத்திரத்தில் மே மாதம் 20ஆம் தேதி வரையும் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதி வரையும் உள்ள இந்த 4 மாதங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்போ இந்த 4 மாதங்களும் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு வலுவான காலம், நல்ல அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பாதசனி நடப்பதனால நிறைய பேர் பாருங்க வீடு கட்டுவாங்க பாதசனி காலகட்டத்தில். ஏன்னா சனி போகும்போது ஏதாவது ஒரு சுப செலவுகளை கொடுத்துட்டு போவார். அப்போ கும்பராசிக்காரர்கள் இந்த 4 மாதத்தில், அதாவது ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 20ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் தானாகவே நடக்கும். நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். அதே போல கட்டி முடிக்கப்படாத வீட்டை இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கலாம். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கதா இருந்தாலும் வாங்கலாம். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். ஏன் அப்படின்னா குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். சனி பகவான் நின்ற இடம் விருத்தி. அப்போ 2ஆம் இடத்தை விருத்தி செய்யும். 2ஆம் இடம் பாருங்க குடும்பஸ்தானம். அப்போ குடும்பத்தில் விருத்தி ஏற்படும். குழந்தை பாக்கியம் நீண்ட காலமாக இல்லாதவர்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ள குழந்தை தரிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். கும்பராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குடும்பம் விருத்தியாகக்கூடிய காலகட்டம். அதே போல பாருங்க நல்ல வாக்கு பலம், நல்ல பேச்சு திறமை, கொடுக்கல் வாங்கல், வராத பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கும்பராசிக்காரர்களுக்கு. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது, சொந்த தொழில் செய்கிறவங்க, விவசாயம் பண்ணக்கூடியவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பாருங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சக ஊழியர்கள் பாருங்க இந்த காலகட்டத்தில் ஒத்துழைப்பு தருவார்கள். மேல் அதிகாரிகளுடைய அனுசரணை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதே போல உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா குரு பகவானும் சாதகமான இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2026 ஜூன் வரையும் பாருங்க கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் பாருங்க எப்போதும் நல்லதையே செய்யக்கூடிய இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து லாபஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ லாபஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய ஆசைகள் முழுவதுமாக பூர்த்தியாகுங்க. ஏன் அப்படின்னா 11ஆம் இடம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய இடம், நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். இடுவரியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா 11ஆம் இடத்தை ஏதாவது சுபக்கிரகங்கள் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் தான். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு 2026 ஜூனுக்குள்ள நீங்கள் எதை செஞ்சு முடிக்கணும், எந்த காரியத்தை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதாவது உங்களுடைய நீண்டகால ஆசைகள், கிட்டத்தட்ட 10 வருஷமாக இருக்கக்கூடிய ஆசைகள் கூட இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த காலங்கள் இப்போ குரு பகவானும் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீண்ட காலமாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு 2026 ஜூனுக்குள்ள கடன் பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல குழந்தை தரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும். எடுக்கிற முடிவுகள் சரியா இருக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2ஆம் அதிபதி சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார்.
அப்போ 2ஆம் இடத்துல சனி இருப்பதும் சிறப்பு. 2ஆம் அதிபதி கோணமேறி 5ஆம் இடத்துல வலுவாக சஞ்சாரம் செய்வது, அதுவும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதும் பாருங்கள் உங்களுக்கு குடும்ப விஷயங்களில் முன்னேற்றம், குடும்ப தொழிலில் எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள், அதே போல் குடும்பம் உங்கள் கைக்கு வரக்கூடிய, அதாவது குடும்ப அதிகாரம் நீங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கள், இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும். அதே போல் குடும்பத்தில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் அகலும். அப்போ குடும்பம் அமையாதவர்களுக்கெல்லாம் குடும்பம் அமைஞ்சிருங்க. பாருங்க, குரு பகவான் சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வதும் உங்களுக்கு சிறப்பை தரும். இப்போ நீங்கள் எந்த காரியத்தை நோக்கி போறீங்களோ அந்த காரியங்கள் வெற்றிகரமாக கட்டாயம் நடக்கும். அப்போ பாருங்கள், மே மாதம் வரையும் உங்களுக்கு சனி பகவான் பலமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதே போல் குரு பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபாதிபதி தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்தார். லாபங்கள் அதிகரிக்கும், கஷ்டங்கள் முடிவுக்கு வரும், ஆசைகள் பூர்த்தியாகும். எந்த காரியத்தில் தொட்டாலும் அந்த காரியம், எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் வளர்ச்சி பெறும். வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னா பாருங்கள் 2026 ஜூன் வரையும். அப்போ 2026 ஜூன் வரையுமே குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நல்ல பணவரவை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது கட்டாயம் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு தேவையோ அது எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். நீங்கள் அதை நோக்கி போனால் போதும், அது உடனே கிடைக்கும் உங்கள் கைக்கு. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம், ரேஸு, லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா இந்த 6 மாதத்தில் ஏதாவது போட்டித் தேர்வு எழுதுனா பாருங்கள், உங்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்ற அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. 2026 ஜூனுக்குள்ளே யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ கும்பராசிக்காரர்கள் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு, அரசாங்க வேலை உண்டு, வெளிநாட்டில் வேலை உண்டு. அதே போல் பாருங்கள், வேலையில் உங்களுக்கு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும். யாருக்கெல்லாம் நீண்ட காலமாக உயர் பதவி கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் உயர் பதவி, ப்ரமோஷன்கிறது கட்டாயம் கிடைக்கும். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிக்க அதிர்ஷ்ட காலங்கள். மே மாதம் 20ஆம் தேதி வரையும் சனி பகவானும், ஜூன் மாதம் வரையும் குரு பகவானும் நல்ல வலுவாக சஞ்சாரம் செய்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள், ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். ஏன் அப்படின்னா கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாதத்திற்கு பாருங்கள் ஒரு சில ஏமாற்றங்கள் வரும். ஏன் அப்படின்னா ராகு சொந்த நட்சத்திரம் பயணிப்பதனால பாருங்கள் இந்த காலகட்டத்தில் நேர்மையான வழியில் செல்வது நல்லது. அதே போல் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் மிகப்பெரிய ஏதாவது முதலீடுகள் பெருசாக யோசனை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வசதிக்கு மீறி இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்திலும் இறங்காதீங்க கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள். அதாவது ராகு பகவான் ஆசையை அதிகப்படுத்தி உங்களுக்கு அதிகப்படியான கடனை கொடுத்து விடுவார். அதனால் கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பாருங்கள் இன்னும் ஒரு 6 மாதம், கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்திற்கு ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால உங்களுக்கு மிகப்பெரிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உஷாராக இருக்கணும். அதே போல் ராகு பகவான் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணிப்பதனால கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உடம்பு வெயிட் ஏறும், ஒரு சிலருக்கு ஞாபக சக்தி குறைவை கொடுக்கும், ஒரு சிலர் பாருங்கள் ஏதாவது செல்ஃபோனில் வரக்கூடிய ஏதாவது லிங்கை அழுத்தி அதனால் பணம் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். பாருங்கள், ராசிக்குள்ளே ராகு சதய நட்சத்திரத்தில் பயணிப்பதனால சதய நட்சத்திரக்காரர்கள் தான் விழிப்பாக இருக்கணும். யாரோ நமக்கு செய்வனை வச்ச மாதிரி தெரியுங்க இந்த காலகட்டத்தில். அதாவது திக்கு தெரியாத காட்டில் நிற்கிற மாதிரி தெரியும். அதனால் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். நிறைய ஏமாற்றங்கள் வரும். கும்பராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் மட்டும் விழிப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் உஷாராக இருங்க. மற்றபடி கும்பராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் உண்டு. பெருசாக ஏதாவது முதலீடு போட்டு அதில் ஏமாறாமல் இருந்தால் சரி. மற்றபடி சதய நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு. உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து உங்களுக்கு பாருங்கள் இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு சனி சாதகமான இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அதே போல் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 7ஆம் இடத்துல கேது இருப்பது பாருங்கள் திருமண தடை, வெளிநாடு தடை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தெரியும். மற்றபடி அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் வரையும் குரு சனி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதணும்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.